உலகம் முழுவதும் தற்போது பரபரப்பாக பேசப்படக்கூடிய எப்ஸ்டீன் ஃபைல் தொடர்பான செய்தி ஒன்று தான் பார்க்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்னா என்ன, இதில் என்ன இருக்கிறது, அது ஏன் சர்ச்சையாகி இருக்கிறது என்பது தொடர்பாக பல சகோதரர்களும் இதை பற்றி நீங்கள் ஏன் வீடியோ போடலைன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நான் ஒரு வெளியூர் பயணத்தில் இருக்கிற காரணத்தினால வீடியோ கொஞ்சம் தாமதமாகியது. ஆனால் கடந்த 2025 நவம்பர் மாதங்கள்லேயே எப்ஸ்டீன் ஃபைல் தொடர்பாக நம்முடைய காசா அப்டேட்டில் பேசியிருக்கிறோம். ஒரு முக்கியமான ஃபைல் ரிலீஸ் ஆக போகுது. அந்த ஃபைல் ரிலீஸ் ஆனால் உலகம் முழுவதும் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்படும். அதை மறைக்கிறதுக்காக என்ன வேணும்னாலும் அமெரிக்காவும் அமெரிக்காவை ஒட்டி அல்லக்கை நாடுகளும் பண்ணுவாங்கங்கிற செய்திகளை எல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதைத்தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக ஈரான் எந்த நேரத்திலும் தாக்கப்படலாம், ஈரான் மீது அமெரிக்கா அட்டாக் பண்ணும் என்கிற அந்த பரபரப்பான சூழல் உருவாக்கப்பட்டிருக்குது. கிரீன்லாந்தை பற்றின பேச்சுக்களை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்தது. அதே மாதிரி நிக்கோலஸ் மதுரோவை உள்ளே போய் தூக்கிக்கிட்டு வந்தது. இந்தியா மேலே நாங்கள் டேரிஃப் போடுவோம்னு சொல்லி மிரட்டினது. இது எல்லாவற்றுக்கும் பின்னணியாக இந்த எப்ஸ்டீன் ஃபைல் என்கிற விவகாரம் இருக்குது. எப்ஸ்டீன் ஃபைல்னா என்னங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு பிறகு அதனுடைய பின்னணி என்னங்கிறதெல்லாம் பற்றி புரிஞ்சுக்கிறலாம். முதலாவது ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ங்கிறவர் ஒரு கணித பாட வாத்தியாராக செயல்பட்ட ஒருவர், அமெரிக்காவில் குடியேறிய ஒருவரும் கூட. குறிப்பாக ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பொறுத்தவரையில் அவர் எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலும் டிகிரி எடுத்தவர் கிடையாது, பட்டப்படிப்பை முடித்தவர் கிடையாது. ஆனால் பிள்ளைகளுக்கு கணித பாடங்களை சிறப்பாக நடத்தக்கூடியவர். தன்னுடைய பிள்ளைக்கு கணித பாடம் ரொம்ப சூப்பராக படித்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்து ரசித்த ஒரு குழந்தையினுடைய தகப்பனார் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, வால் ஸ்ட்ரீட்டுக்கு வாங்க, அமெரிக்காவுக்கு நான் உங்களை கூட்டிக்கிட்டு போகிறேன், அங்கே உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கலாம்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு போகிறாரு. அங்கே போய் ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய தொழில் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறது. பின்னாட்களில் ஓரிரு ஆண்டுகளுக்கு பிறகு அங்கேயே அவர் எப்ஸ்டீன் பேரில் ஒரு பெரிய கம்பெனியையும் ஆரம்பிக்கிறாரு, முதலீட்டு கம்பெனியெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. செல்வங்கள் குவிய ஆரம்பிக்குது. ரொம்ப ஃபேமஸான ஆளாக வேற அமெரிக்காவில் வால் ஸ்ட்ரீட்டில் பேசப்படக்கூடிய ஒருவராக ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வளர்ந்துக்கிட்டே வர்றாரு. இப்படி வளர்ந்துக்கிட்டே வந்தவருக்கு நிறைய பிரபலங்களுடனான தொடர்புகள் கிடைக்குது. ஏன்னா வால் ஸ்ட்ரீட்டுங்கிறது ஃபேஸ்புக், மெட்டா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதே மாதிரி எக்ஸு, உலகத்தில் இருக்கக்கூடிய கூகுள், எதா இருந்தாலும் மிகப்பெரிய கம்பெனிகள் எல்லாமே இயங்கக்கூடிய ஒரு பகுதியாக, அதனுடைய ஒரு கனவு தேசமாக இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த வால் ஸ்ட்ரீட்டுங்கிற பகுதி. இந்த பகுதிகளில் தான் இவருடைய கம்பெனியும் இயங்குகிறது. ரொம்ப ஃபேமஸான பேசப்படக்கூடிய ஒரு நபராகவும் இவர் மாறுகிறார். 15 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இப்போதைய அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போட அவருக்கு தொடர்பு கிடைக்கிறது. ஏன்னா ட்ரம்ப்பும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், அவரோடையும் ஒரு தொடர்பு கிடைக்கிறது. எலான் மாஸ்கோட தொடர்பு கிடைக்கிறது, பில்கேட்ஸோட தொடர்பு கிடைக்கிறது. அதே போன்று பிரித்தானியாவினுடைய அரச குடும்பத்தோட ரொம்ப நெருங்கி பழகிறாரு. இப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல தலைவர்களோடு அவருக்கு நெருக்கமான தொடர்புகள் கிடைக்குது. இந்த தொடர்புகளை எல்லாம் அவர் தனக்கு சாதகமாக அழகாக பயன்படுத்திக்கிறாரு. சரி, எதுக்கு பயன்படுத்தினாரு, எப்படி பயன்படுத்தினாரு என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த எப்ஸ்டீன், ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ங்கிறவனை பொறுத்தவரையில உலகத்துல காவாளிகள் பட்டியல் என்று சொல்லி ஒன்று எடுத்தோம்னா அதுல நம்பர் 1 இடத்துக்கு வருவான். இவனே காவாளின்னா இவனோட சேர்ந்து காவாளித்தனம் பண்ணினவங்களே எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறதுங்கிற ஒரு கேள்வி வரும். இது எதுக்காக நான் சொல்றேன்னா, உலகத்துல எல்லா நாட்டுக்கும் நீதியை பத்தி பேசுறவங்க, நியாயத்தை பற்றி பேசுகிறவங்க, ஜனநாயகத்தை பற்றி பாடம் எடுக்கிறவங்க, அதே மாதிரி ஒழுக்கத்தை பற்றி படித்து கொடுக்க போகிறவங்க சொல்கிறவங்க எல்லாம் யாராக இருப்பாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி ஆக்களாக தான் இருப்பாங்க. உதாரணமாக டொனால்ட் ட்ரம்ப் உலகத்துக்கே நான் நீதியை பற்றி பேசுகிறேன், நேர்மையை பற்றி பேசுகிறேன், ஜனநாயகம் வர வேண்டும், ஈரானில் ஜனநாயகம் இல்லை, மக்களை கொல்றாங்க இப்படின்னு பேசுவாப்புல. அதே மாதிரி அவரோட ஒட்டி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், குறிப்பாக இந்த சோசியல் மீடியாவினுடைய ஓனர்ஸ் இருக்கிறாங்க இல்லை, ஜாம்பவான்கள், இந்த வால் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நடத்தக்கூடியவங்க, இவங்க எல்லாரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க உருவாக்குகிற மிகப்பெரிய கருத்துருவாக்கம் எதை பற்றி இருக்கும்னு கேட்டால் இஸ்லாமியர்களை பற்றி, முஸ்லீம்களை பற்றி, இஸ்லாமியர்களை அசிங்கப்படுத்துறது சம்பந்தமாக இப்படி பல விவகாரங்களை கருத்துருவாக்கமாக உண்டாக்குவாங்க. குறிப்பாக பெண்களுக்கு இஸ்லாம் உரிமை கொடுக்கறது இல்லை என்று சொல்லி எல்லா நாட்டிலையும் பேசுவாங்க. அமெரிக்காவில் ஆரம்பித்து அண்டார்டிகா கண்டம் வரைக்கும் பேசுவாங்க. அதுக்கு இவர்களுடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அதுக்குரிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டாக்கி கொடுக்கும். இப்படி உலகம் முழுவதும் பெண் உரிமையை பற்றி பேசுறது, பெண்களுக்கு நியாயம் இல்லை, நீதி இல்லைன்னு சொல்லி பேசுறது, இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்தமர்கள் செஞ்சிருக்கிற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ங்கிறவன் பெண்களை, குறிப்பாக சிறுமிகளை உலகளாவிய தலைவர்களுக்கு பாலியலுக்காக சப்ளை பண்ணக்கூடிய ஒரு வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்கிறது 2005 வெளிப்பட்டு விட்டது.
ஏன்னா அவனோட நெருங்கி இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள், இந்த உலக தலைவர்கள் எல்லாரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பாதுகாப்பு, அவங்களுக்கு ஒரு பிரைவசி இல்லாத ஒரு நிலை இருக்கும். யாரை நம்புறது நம்பாமல் இருக்கிறதுங்கிற ஒரு கேள்வி வரும். அப்போ அமெரிக்க அதிபராக இப்போ இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்ல இருந்து எல்லா தலைவர்களுக்கும் ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளாக, நம்ம செய்ய வேண்டிய எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணுறதுக்கு, காவாலித்தனத்தை பண்ணுறதுக்கு இவன் நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பான், வெளியில் யாருக்கும் தெரியாது, நம்ம எதனாலும் பண்ணலாம், ரொம்ப சேஃப்டியாக இருக்கும்னு சொல்லி ஜெஃப்ரி எப்ஸ்டீனை எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு தனி தீவில் தனியான ஒரு மாளிகையும் அவர் கட்டி முடிக்கிறாரு, அதை ரெடி பண்ணி எடுக்கிறாரு. அந்த மாளிகையில் தான் இவ்வளவு அநியாயங்களும் நடந்திருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய எப்ஸ்டீன் ஃபைல் தற்போது அமெரிக்காவினுடைய காங்கிரஸினுடைய உத்தரவின் பேரில் அமெரிக்காவுடைய நீதித்துறை வெளியிட்டு இருக்கிறது. முதல்ல ஏன் இதை வெளியிட்டாங்கிறதே ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா அவ்வளவு நல்லவங்களா அமெரிக்காக்காரங்க என்று சொல்லி நம்ம யோசிக்கிற ஒரு நிலைமையும் இருக்குதா இல்லையா? ஏன்னா தன்னுடைய நாட்டினுடைய அதிபர், தன்னுடைய நாட்டினுடைய முன்னாள் அதிபர்கள் பல பேர் இதில் கேவலப்படுவாங்களேங்கிறது கூட புரியாமலா இந்த ஃபைல்ஸுகள் எல்லாம் அமெரிக்காவினுடைய காங்கிரஸினுடைய உத்தரவின் பேரில் நீதித்துறை வெளியிட்டதுன்னு யோசிச்சிங்கன்னா, அவங்க வெளியிட்டதுக்கான காரணமே என்னன்னா, இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு தெரியும். இந்த பரபரப்பை உண்டாக்கினா தான் வெனிசுவேலாவுக்குள்ளே போய் புகுந்து தூக்கிட்டு வந்ததை மறைக்க முடியும், அல்லது அதை வச்சு இதை மறைக்க முடியும், அல்லது மற்ற நாடுகளில் எதையாவது பண்ணினாலும் அதை பரபரப்புக்கு உண்டாக்கி அதை மறைச்சிக்கிட்டு வேலையை பார்க்கறதுக்காக வேண்டி இந்த காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்துவாங்க. வெளிப்படுத்துவதிலும் ஒரு அரசியல் இருக்கிறது, மறைப்பதிலும் ஒரு அரசியல் இருக்கிறது. இப்பொழுது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பாக அமெரிக்காவுடைய நீதித்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய ஃபைல்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் என்ன எல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் தலையை சுத்துற மாதிரியான விவகாரங்கள் இருக்குது. குறிப்பாக 1,80,000 புகைப்படங்கள் இருக்கிறது. யார புகைப்படம்? சிறுமிகளோட, சின்ன சின்ன பிள்ளைகளோட, இந்த தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய காவாளிகள் செய்த காவாலித்தனங்கள், அயோக்கியத்தனங்கள், குழந்தை பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், அவங்க வயது வந்தவங்க எல்லாம் கிடையாது. உலகம் முழுவதும் சட்டம் பேசுறாங்களா, பெண்களுக்கு உரிமை இல்லை, மனித உரிமை, இந்த மாதிரி பேசுகிற மனித உரிமை காவலர்கள் எல்லாம் இப்ப எங்க போனாங்கன்னு தெரியல. ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், அம்னஸ்டி இன்டர்நேஷனல் சுத்துவாங்கல்ல, இவங்க எல்லாம் எங்க போனாங்கிறத பத்தி நீங்க தேடி கூட பார்க்க முடியாது. ஏன்னா காசாவில் அட்டாக் பண்ணா அதை நியாயப்படுத்துவாங்க, ஆமா அவங்களுக்கு அடிக்கிறது சரிதான்பாங்க, அல்லது வேற எங்கேயாவது தாக்குதல் நடத்தினா அதை சரியும்பாங்க. உலகத்தில் இஸ்லாமிய நாடுகள், பாதிக்கப்படுகிற நாடுகளில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தங்களுடைய நாடு மட்டும் தான் தங்களுக்கு முக்கியம்னு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான பெண்ணுரிமையை பற்றியெல்லாம் பேசுவாங்க. அப்படி பேசிய பெண்ணுரிமை காவலர்கள் எல்லாம் இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியல. 1,80,000 புகைப்படங்கள் எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைகளோட இந்த தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க போட்ட குத்தாட்டங்கள், அநியாயங்கள், நாசகார செயல்கள் வெளியே வந்திருக்கு. அந்த பிள்ளைகளும் தற்போது வந்து அது நான் தான் சொல்லி அந்த போட்டோ வீடியோக்களோட செய்திகளை சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்க முடியும். அதே மாதிரி கிட்டத்தட்ட 3.5 மில்லியன் ஃபைல்கள், கிட்டத்தட்ட 35 லட்சம் பேப்பர்ஸ், ஃபைல்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதில் எந்தெந்த நாட்டில் எவன் இருக்கிறானுங்கிறது தேடி எடுக்கிறதுக்கே காலம் போய்கிட்டு இருக்குது. ஒரே ஒரு சந்தோஷம், இலங்கையை பற்றிய எந்த கெட்ட செய்திகளும் அதிலே இல்லை. இலங்கையை பற்றி 188 இடங்களில் எப்ஸ்டீன் ஃபைல் பேசுகிறது. அது எல்லாமே இந்த மாதிரி ஆட்கள் இலங்கைக்கு போனாங்க, இலங்கைக்கு போகிறாங்க, இலங்கைக்கு போனால் நல்லம், இந்த மாதிரி சொல்லக்கூடிய செய்திகளை தவிர இலங்கையினுடைய எந்த தலைவர்களும் இதுவரைக்கும் அதில் சிக்கியிருக்கிற மாதிரியான செய்திகள் கிடையாது. அதே நேரத்தில் வேற மாதிரியான கெட்ட செய்திகளும் இலங்கையை பற்றி இல்லை. ஆனால் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அதில் இடம்பெற்றிருக்கிறார். மோடியை பற்றியும் கெட்ட செய்திகள் எதுவுமே அதில் குறிப்பிடப்படலை. இந்தியாவினுடைய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கடுமையாக மோடியை பற்றி விமர்சித்துக் கொண்டு இருந்தாலும் நமக்கு ஒரு நியாயமான பார்வை இருக்க வேண்டும். மோடி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவோடு ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிட்டாரு. அது ஒரு அன்அஃபிஷியல் மீட்டிங். அமெரிக்காவினுடைய அதிபரை மகிழ்விப்பதற்காக அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டாருங்கிற மாதிரியான செய்திகள் இருக்கிறதே தவிர அந்த மீட்டிங்ல என்ன நடந்தது, இவர் அது மாதிரி தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டாராங்கிறது தொடர்பாக எந்த ஒரு தகவல்களும் கிடையாது. ஏன்னா ஒருவரோட தொடர்புல இருந்தாருங்கிறதுக்காக வேண்டி அவரை நம்ம குற்றவாளின்னு சொல்லிட முடியாது. ஆனால் அவருடைய பெயர் இருக்கிறதுங்கிறதை யாருமே மறுக்கலை. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் 35 லட்சம் ஆவணங்கள், இமெயில்ஸ், அவருடைய ஃபோன் தொடர்புகள், ஃபோனில் கால் பேசினதுகள், அதே மாதிரி அவருடைய SMS, இது எல்லாத்தையுமே எடுத்து ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி 2000 வீடியோக்கள் இருக்கிறது. இப்போ தலையே சுத்திருமா இல்லையா? ஒரு வீடியோ 2 வீடியோ எல்லாம் கிடையாது, 2000 வீடியோக்கள். அந்த வீடியோக்களை CNN, BBC மாதிரியான ஊடகங்கள் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். நம்ம எதையுமே இதில் காட்ட வரல. ஏன்னு கேட்டால் இதில் தகவல் சொல்கிறது மட்டும் தான் நம்முடைய நோக்கமே தவிர இந்த அயோக்கிய பயல்களுடைய அந்த மாதிரியான செய்திகளை காட்சிப்படுத்துவது நம்முடைய நோக்கம் கிடையாது. அதிலும் குறிப்பாக நான் இதை பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, நீங்கள்லாம் தானடா பெண் உரிமை பற்றி பேசுனீங்க, இஸ்லாத்தில் பெண் உரிமை இல்லை, முஸ்லிம்கள் என்றால் பெண்களை அடக்குகிறவர்கள், முஸ்லிம்கள் என்றால் எப்படிப்பட்டவர்கள்னு நமக்கு பாடம் எடுக்க வந்தவங்க எல்லாம் யாருன்னு கேட்டால் இந்த மாதிரியான ஆட்கள்.
இஸ்லாத்தை பற்றி பேசுவதற்கு, இஸ்லாமியர்களை பற்றி பேசுவதற்கு, பெண்ணுரிமையை பற்றி பேசுவதற்கு இவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது ஒரு அறிவு அல்லது ஒரு நியாயம் இருக்குதா? அதை பேசக்கூடிய ஆட்கள் இடத்துல இவங்களை வைக்க முடியுமாங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதங்கமே. இஸ்லாம் மாதிரி உரிமை கொடுத்த ஒரு மார்க்கத்தை நீங்கள் பார்க்க முடியுமா? அதையெல்லாம் தாண்டி இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய இன்னும் சில செய்திகளை பார்த்தீங்கன்னா, இவரோட இப்போது இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. 15 வருஷமாக எனக்கு அவரை தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஆல்ரெடி தலைவர் கொடுத்திருக்கிறாரு. கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு நல்ல மனுஷன், அவர் அழகான பெண்களை ரசிக்கக்கூடியவர். என்ன மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்க அதிபர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ரொம்ப நல்ல மனுஷன், அவர் அழகான பெண்களை எல்லாம் ரசிப்பார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசக்கூடிய செய்தி தன்னை மாதிரியே இதெல்லாம் செய்வார்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாரு. அவரை மாதிரியே இவரும் இருப்பாருன்னு சொல்லி எப்படி சர்டிஃபிகேட். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய ஃபைலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவர் 2005 கைது செய்யப்படுறாரு. ஒரு சிறுமிகள் கொஞ்சம் பேர் போய் எங்களை இவர் பாலியல் ரீதியாக இப்படி துன்புறுத்துறாரு, இப்படி எல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்ததோடு அவர் கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டதற்கு பிறகு 2008 வரைக்கும் விசாரணைகள் நடைபெற்று 2008 18 மாதம் சிறை தண்டனை இவருக்கு வழங்கப்படுகிறது. அது ஒரு உலகத்திலேயே விசித்திரமான ஒரு சிறை தண்டனை. காரணம் என்னன்னா, உங்களுக்கு ஜெயில் தண்டனை, ஆனால் நீங்கள் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரலாம். ஜெயில் தண்டனை ஆஃபீஸுக்கு போயிட்டு வரலாம்னா அதுக்கு பேர் என்னடா தண்டனை? ஏன்னா இவன் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆள். எல்லா அரசியல் தலைவர்கள், வெளிநாட்டு தலைவர்கள், அமெரிக்காவினுடைய முக்கியமான தலைவர்கள் அத்தனை பேருடைய வீடியோவும் ஆதாரங்களும் இவன்ட்ட இருக்கிற காரணத்தினால இப்படி ஒரு தண்டனையை அமெரிக்காவினுடைய ஃபெடரல் நீதிமன்றம் அன்னைக்கே கொடுக்குறாங்க. பிறகு இந்த செய்திகள் கொஞ்சம் ஆறப்போடப்படுகிறது. 2008க்கு பிறகு விசாரணை என்ற பேரில் அப்படி போய்கொண்டே இருக்கும்போது இவர் ரிலீஸ் ஆகிடுறாரு. ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு 2019 மீண்டும் இந்த விவகாரம் சூடுபிடிக்கிறது. சூடுபிடிக்கப்பட்டதோட ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மொத்தமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு. அடைக்கப்பட்டு ஒரு சில மாதங்கள்லேயே, ஆகஸ்ட் மாதத்திலேயே 2019 ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சிறையில் கழுத்து கொண்டு செத்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகி இருந்தது. அவர் கழுத்தை அறுத்துக்கிட்டு சாகல, கழுத்தை அறுத்து கொன்றுக்கிறாங்க என்கிறதான் பிற்பட்ட நாட்களில் வரக்கூடிய முழுமையான தகவலாக இருக்கிறது. ஏன்னா இந்த ஆளை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம மான மரியாதையெல்லாம் போயிரும்னு சொல்லி யாரோ ஒரு குழு திட்டமிட்டு அந்த ஆளை போட்டு தள்ளி இருக்கிறாங்க, இதோட ஊற்றி மூடிடணும்னு சொல்லி செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் தவளையும் தன் வாயால் கெடுமுங்கிற மாதிரி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரத்தில் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பற்றி பல பேரும் பேசுகிறார்கள். அவருடைய ஃபைல்ஸை வேணும்னா நான் வெளியே போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாப்புல. தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு பாராளுமன்றம் கூடும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஃபைலை வெளியே போடுங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இழுதான் 2025 நவம்பர் மாதத்தில் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்கள் அத்தனையும் வெளியே போடுறதுக்கு பாராளுமன்றம் அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அதற்கு பிறகு அமெரிக்காவினுடைய நீதித்துறை அந்த ஃபைல்ஸுகளை எல்லாம் வெளியே போடுறாங்க. வெளியே போட்டால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புடைய செய்திகளே அதில் இடம்பெற்றிருக்கு. இன்னைக்கு அது அப்படி இல்லை, நான் அவரோட தொடர்புகளை பின்பற்ற நாட்களில் விட்டுட்டேன், ஆரம்பத்தில் எனக்கு தொடர்புகள் இருந்துச்சு, நான் எல்லாம் ரொம்ப நல்லவன் சொல்லி இந்த நல்லவன் வேஷம் போடக்கூடிய இந்த மாதிரியான காவாளிகள் எல்லாம் பேசக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். கோட் சூட்டை போட்டுக்கிட்டு மற்ற நாடுகளுக்கு சட்டாம்பித்தனம் பண்ணுறது, அல்லது நீங்கள் எல்லாம் கெட்டவங்க, நாங்கள்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த உலகத்திற்கே எப்ஸ்டீன்ஸ் ஃபைல் வெளியே கொண்டு வந்து காட்டியிருக்கிறது. இதில் ட்ரம்ப்பை பற்றின செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி இளவரசர் ஆண்ட்ரூ, பிரித்தானியாவுடைய இளவரசர் இருந்தாலே இந்த ஆள் ஒரு 5 சிறுமிகளை சீரழிக்கக்கூடிய காட்சிகளை CNN, BBC போன்றவைகள் வெளியிட்டு சீரழிச்சுக்கிட்டு இருக்க திரும்ப திரும்ப போட்டு காட்டக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி எலான் மாஸ்க் இப்போ விளக்கம் சொல்லிக்கிட்டு தெரிகிறாரு, அவருடைய செய்திகள் இடம்பெற்றிருக்கு. பில் கிளின்டன் அந்த எப்ஸ்டீனுடைய மாளிகையில் குளிக்கிற மாதிரியான காட்சிகள், அது சம்மந்தப்பட்ட பாலியல் ரீதியிலான செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. பில் கிளின்டனை எதிர்வருகிற நாட்களில் அமெரிக்காவுடைய காங்கிரஸ் விசாரணைக்கு உட்படுத்தும் என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்திய பிரதமர் மோடியினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிற அந்த விவகாரத்தை நம்ம ஏற்கனவே கிளியராக சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவினுடைய பெயர்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறது. இவர் சந்தித்திருக்கிறார், அவரோடு சில தொடர்புகளை பேணி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. முகமது கதாஃபியை கொல்றதுக்கு அவருடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு எப்ஸ்டீனை வைத்து தான் பல திட்டங்களை தீட்டி இருக்கிறாங்க என்கிற செய்திகள் இதில் வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில் பில் கேட்ஸ் உலக பணக்காரர்களில் ஒருவராக இருக்கிறார், மைக்ரோசாஃப்டினுடைய ஓனர். இவரை கல்வி ஊற்றக்கூடிய வகையில் அதில் செய்திகள் இடம்பெற்றிருக்கு. இவர் ரஷ்யாவினுடைய இளம் சிறுமிகளை பாலியலுக்கு பயன்படுத்தி இருக்கிறார் எப்ஸ்டீன் மூலமாக என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதுக்கு அவர் மன்னிப்பும் கேட்டிருக்கிறாரு. நான் இப்படி இந்த மாதிரி தொடர்புகளை எப்ஸ்டீனோட வச்சிருக்க கூடாது, ஆனால் எனக்கு சிறுமிகளோட எல்லாம் தொடர்பெல்லாம் கிடையாதுங்கிறார். ஆனால் அவருடைய மனைவியே இவர் யாருங்கிறத கல்வி ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி செய்திகள், அதாவது உலக தலைவர்கள் என்று யாரெல்லாம் கோட் சூட் போட்டுக்கிட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்களோ இவங்கெல்லாம் எவ்வளோ கேவலமானவங்கிற செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த எப்ஸ்டீன் ஃபைலோட சேர்த்து வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் புனிதமிக்க காபத்துல்லாவினுடைய திரைச்சீலை கிஸ்வா அல்லது கஸ்வா. இந்த கஸ்வாவினுடைய சில பகுதிகளும்
எப்ஸ்டீனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள். ஏன்னா புனிதமிக்க காபாவினுடைய திரைச்சீலை அந்த கருப்பு கலரில் போடக்கூடிய அந்த துணி இருக்குதா இல்லையா, சவுதி அரேபியாவில் அதை தயாரிப்பாங்க. ஆரம்ப நாட்களில் சூடான் மாதிரியான நாட்களில் இருந்தது தயாரிக்கப்பட்டாலும் பின்பற்ற நாட்களில் முழுவதுமாக சவுதி அதை பண்ணுற ஒரு நிலைமை வந்திருக்குது. இந்த கிஸ்வா மாற்றுகிற நேரத்தில் பழைய கிஸ்வாவை கலட்டி எடுத்துட்டு புதுசாக மாற்றுவாங்க. அந்த பழசினுடைய துண்டுகளை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த கிஸ்வா திரைச்சீலையை வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அல்லது பேக்கில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதில் பெரிய பரக்கத்து, அதனால் நமக்கு அருள் வளம் பொழிஞ்சிரும், சொர்க்கம் கிடைச்சிரும், இந்த மாதிரியான எந்த நம்பிக்கைகளும் இஸ்லாத்தில் கிடையாதுங்க. ஆனாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய விவகாரம் என்னன்னா, அது கஅபாவினுடைய திரைச்சீலை. அந்த கஅபாவினுடைய திரைச்சீலை இப்படியான ஒரு காவாலிக்கு கொடுப்பதற்கு எப்படி மனசு வந்தது? அது எப்படி அவனுடைய கைக்கு போனது? இதை கொடுப்பதற்கு யார் பரிந்துரைத்தார்கள்? இந்த அரபு நாட்டு தலைவர்களுடைய நிலை எப்படி இருக்குதுங்கிறது தான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஆதங்கமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா அங்கே போகக்கூடிய மக்கள் நம்ம கஅபாவை வலம் வரணும், உம்ராவினுடைய கடமைகளை செய்யணும், அல்லாஹுவை நம்ம தொழுவணும், இந்த செய்திகள் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கு. கஅபாவினுடைய திரைச்சீலை நம்ம கொண்டு வரணும் அல்லது அதை கொண்டு வந்து வைக்கிறதுனால பரக்கத்துன்னு ரசூலுல்லா எங்கேயும் சொன்னதும் கிடையாது. ரசூலுல்லா அப்படி திரைச்சீலையை வச்சுக்கிட்டு பரக்கத்துக்காக இருந்தாங்கிற செய்திகளும் கிடையாது. அது ஒரு புறம் இருக்கிறது. ஆனால் புனிதமான இடம் அது. அந்த புனிதமான இடத்தில் புனிதமான கஅபாவை போர்த்தக்கூடிய ஒரு துணி அது. அந்த துணி இந்த காவாலி கைக்கு ஏன் போனது? அதிலே அரபு எழுத்தணிகள், குறிப்பாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் சில இடங்களில் இருக்கிறதை எல்லாம் பார்க்க முடியும். இப்படியான குர்ஆனுடைய வசனங்கள், இஸ்லாத்தினுடைய புனித வாசகங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த புனித கஅபாவினுடைய திரைச்சீலையை ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு கொடுக்கிற அளவுக்கு யாருக்கு மனது வந்தது? இவன் இப்படிப்பட்டவன் தான், அயோக்கியன் தான் என்று தெரிஞ்சும் அவனுக்கு இதை கொடுத்துருக்காங்க. சரி, அவனுக்கு இது ஏன் தேவைப்பட்டுச்சு என்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு முன்னால் இருக்கக்கூடியதை பார்க்க முடியும். ஆட்சியாளர்கள் என்று இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு அளவே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. புனிதமிக்க கஅபாவினுடைய திரைச்சீலை அது புனிதமா இல்லையா என்பதை தாண்டி, அதை வைத்துக் கொண்டிருப்பது பரக்கத்தா இல்லையா என்பதை தாண்டி இப்படியானவர்களுக்கு வழங்குவதற்கு எப்படி உங்களுக்கெல்லாம் மனது வந்தது என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய ஃபைல்கள் வெளியே வந்து பல பேருடைய விவகாரங்கள் கசிந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே போன்று பல அரபு நாடுகளுடைய தலைவர்கள், அதுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க தொடர்பான செய்திகளும் அதிலே இடம்பெற்றிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் இது போன்ற செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த வீடியோவை நம்ம பகிர்ந்து கொண்டதற்கான முதன்மை நோக்கமே என்னன்னு கேட்டால், உலகம் முழுவதும் சட்டாம்பித்தனம் பண்ணக்கூடிய நாங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, நீங்கள்லாம் கெட்டவங்க, நாங்கள் உரிமை கொடுக்குறோம், நீங்கள் உரிமை கொடுக்கல, பெண்கள்லாம் நம்ம எப்படி உரிமை கொடுக்கணும் தெரியுமாண்டெல்லாம் அந்த பாடம் எடுக்கக்கூடியவர்களுடைய லட்சணம் எப்படி இருந்திருக்கிறது, இவர்கள் திரைமறைவில் எப்படி நடந்து கொள்கிறார்கள், மக்களுக்கு மத்தியில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை இந்த ஃபைல்ஸ்கள் வெளியே கொண்டு வந்து காட்டி இருக்கிறது என்பதைத்தான் இந்த வீடியோவினூடாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு நாம் தயாராக இருந்தோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.